கான் சிட்டி படம் எப்படி இருந்துச்சு? இந்த சதுரங்க வேட்டை, டூரிஸ்ட் ஃபேமிலி, லக்கி பாஸ்கர் இந்த 3 படத்தோட கலந்த கலவை தான் கான் சிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த 3 படமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கான் சிட்டியும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த 3 படத்தோட ஒரு மினி வெர்ஷன் தான் கான் சிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த படத்தோட கதைய பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ பத்தி பார்த்துருவோம். அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், வடிவுக்கரசி அண்ட் யோகி பாபு. இந்த 4 பேர் தான் முக்கியமான கேரக்டர்ஸா, மெயின் கேரக்டர்ஸா இந்த படத்துல இருக்காங்க. அதுல யோகி பாபு அண்ட் நம்ம வடிவுக்கரசி இவங்க 2 பேரும் அம்மா, பையன் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை, இந்த 4 கேரக்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு தான். காசோட பற்றாக்குறை. லைக் வெவ்வேறு காரணங்களுக்காக இவங்களுக்கு வந்து காசு தேவைப்படுது. அந்த காசை இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா வரும்போது, நேர்மையான வழியில இவங்களால பெருசா அதாவது பெரிய அளவுல சம்பாதிக்க முடியல அப்படின்றப்போ, குறுக்கு வழி லைக் இந்த திருட்டு வேலை செஞ்சு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேரக்டரும் வேற வேற மாரியான ஒரு திருட்டு வேலை செஞ்சு அந்த காசை சம்பாதிக்கிறாங்க. லைக் இல்லீகலா அந்த காசை சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாரி இருக்கு. அவங்க நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான காசை நல்லாவே சம்பாதிச்சு இருக்கும்போது 4 பேருக்குமே காமனா தோணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அடுத்த லெவல் காசை சம்பாதிக்கிறோம். இன்னுமே அதிகமா வேணுமே அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஒவ்வொரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த எல்லா காசும் ஒருத்தர் கையில வருது. அதுதான் அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ் கிட்ட எல்லா காசும் வருது. அர்ஜுன் தாஸ் என்ன பண்றாரு, இந்த எல்லா காசையும் சேர்த்து நம்ம இன்னுமே அதிகமாக்குவோம். அதாவது 10,00,00,000 இருக்குன்னா, அத 15,00,00,000 ஆக்குவோம். 2 நாள்ல 15,00,00,000 ஆக்குவோம் அப்படின்ற மாரியான ஒரு முயற்சியில ஈடுபடுறாப்புல. அந்த முயற்சி ஃபெயில் ஆயிடுது. ஃபெயில் ஆனதும் எல்லாருக்குமே இவங்க வந்து ஒரு திருட்டு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு மக்களுக்கு, போலீஸ்க்கு எல்லாருக்குமே தெரிய வந்துருது. தெரிய வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே சேர்றாங்களா? அங்கிருந்து தப்பிக்கிறாங்களா? என்ன ஆச்சு? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை அப்படின்ற மாரி சொல்லலாம். லைக் படம் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம இந்த படத்த போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வொர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே ட்ரெய்லரு எதுவுமே போய் பார்க்கல. எதுவுமே போய் பார்க்காம நல்லாவே வொர்க் ஆச்சு. லைக் காமெடி சீன்ஸுமே அந்தந்த இடத்துல தேவைப்படக்கூடிய இடத்துல நல்லாவே வொர்க் ஆச்சு. இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்போனா, லைக் இந்த 2 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியாகணும். இந்த ஒரு காம்பினேஷன் வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. அதாவது வடிவுக்கரசி அண்ட் யோகி பாபு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு பாண்டு லைக் இந்த படத்துல பார்க்கும்போது அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லியாகணும். ஹியூமருக்கு ஹியூமர் இருக்கு. சென்டிமென்ட்க்கு சென்டிமென்ட் இருக்கு அப்படின்ற மாரி மெயினா இந்த கேரக்டர்ஸ் வந்து என்ன வந்து ரொம்ப ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக் காமெடியா அந்தந்த இடத்துல நல்லா ஒர்க் இருக்கு. அண்ட் முக்கியமா இன்னொரு கேரக்டர் காமெடி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது விடிவி கணேஷ் அவர்கள். லைக் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துல ஓரளவுக்கு கம்மியா இருந்தாலும் வரக்கூடிய இடத்துல மனசு அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் மொத்தமாவே மிஞ்சி போனா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தான் இந்த படத்திலேயே வருவாப்புல அப்படி இப்படின்னு பிரிச்சு பார்க்கும்போது லைக் வரக்கூடிய இடத்துல அசால்ட்டா வந்து இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸோட அவரோட காமெடி அந்த சென்ஸ் அப்படின்றப்போ அந்த காமெடியால நம்ம எல்லாரையுமே வந்து ரசிக்க வச்சிடறாப்புல. இந்த மாதிரி படம் வந்து ஓவராலா நல்லா தான் போகுது அப்படின்றப்போ லைக் இந்த படத்தோட டிராபேக் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து லாஜிக் வந்து அந்தந்த இடத்துல மிஸ் ஆகுது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? என்னது இது? அப்படின்ற மாரி இருக்கு. பட் இருந்தாலுமே படத்த படமா பார்த்தோம்னு வைங்களேன், அந்த லாஜிக் கூட நமக்கு பெருசா தெரியாது. ஸோ அதையும் விட்டுடலாம். பட் லேக் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கதை வந்து செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த கொஞ்ச நேரம் ஆகும்போது இந்த அர்ஜுன் தாஸோட கேரக்டர் அந்த ஆரம்பத்துல நாட் ஃபுல்லி பட் ஒரு சில இடங்கள்ல வந்து அர்ஜுன் தாஸோட கேரக்டர் மட்டும் அந்த போர்ஷன்ல அவர் அந்த இபி ஆபீஸ்ல ஒர்க் பண்றது அங்கிருந்து அவர் திருடுற ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் ஒரு சீனா ஓகே பட் போக 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 ஒரு சில இடங்கள்ல என்னது இது திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து லேகா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த லைக் இந்த ஸ்கேம் விஷயம் இந்த ஒரு சில இடத்துல வந்து இவங்க ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து பிளான் பண்றாங்க. அது படம் பார்க்கும்போதே தெரியுது இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல சின்னதா அடிப்படுது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே லைக் சொல்லுவாங்கல்ல படத்தை படமா பார்த்தோன்னு வைங்களேன் நல்லாவே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆகணும். லைக் இந்த படம் வந்து தியேட்டர்ல தான் ஒர்க் ஆகும், ஓடிடில தான் ஒர்க் ஆகும் அப்படின்லாம் இல்ல. லைக் நல்லாவே ஒர்க் ஆகும். பட் இருந்தாலுமே நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இன்னும் ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். எப்பயுமே நம்ம தியேட்டர்ல போய் ஒரு படத்த பார்த்தோம். ஒரு சாதாரண படமும் நல்ல படமா தெரியும். நல்ல படம் ரொம்ப நல்ல படமா தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த வீக்கெண்டோ, இல்ல இந்த வீக் டேஸ்லயோ நீ இந்த படத்த தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். மத்தபடி பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மியூசிக் ஓரளவுக்கு நல்லா தான் ஒர்க் ஆயிருக்கு. லைக் சாங்ஸ் பெருசா அட்ராக்டிவா இல்ல அப்படின்னாலுமே, லைக் அந்த பிஜிஎம் அந்தந்த இடத்துல வந்து நல்லாவே இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிக்கலாம்.
அண்ட் ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளைமாக்ஸ் எண்ட் ஆகுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா எடுத்துட்டு போறோம். அண்ட் இன்டர்வல் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் எந்த இடத்துல விறுவிறுப்பா எடுத்துட்டு போறோமோ, அதுதான் இந்த படத்தோட ஓவரால் லைக் ரிசல்ட்டையே முடிவு பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி தான் சொல்லியாகணும். லைக் இன்டர்வல் பிளாக் வரும்போது ஆஹா! என்னது இது? யார் இவங்க? இவங்கள வந்து ஆரம்பத்துல எல்லாருமே வந்து இந்த கூட்டு குடும்பம், ஃபேமிலி அப்படின்ற மாரி காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னடான்னா, இவங்க 3 பேர் இவங்க 4 பேரையும் வெவ்வேறு கேரக்டர்ஸா காட்டுறாங்க. ஓகே. என்ன ஆகப்போது? இதுக்கப்புறமா இவங்க எப்படி சேர்ந்தாங்க? என்ன நடந்துச்சு? லைக் இவங்க அந்த ஒரு பிரச்சனையிலருந்து தப்பிச்சாங்களா? இல்லையா? எப்படி தப்பிச்சாங்க? அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்கள் பார்க்க நல்லாவே இன்ட்ரஸ்டிங்காவே எடுத்துட்டு போறாங்க. அந்த கிளைமாக்ஸுமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லலாம். பட் இருந்தாலுமே அந்த செகண்ட் பார்ட்க்கு வேற இந்த படத்துல வந்து லீடு விட்டுருக்காங்க அப்படின்றப்போ, அது மட்டும் லைக் பெருசா லைக் பிடிபடல அப்படின்ற மாரி சொல்லலாம். லைக் ஓகே இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நிறுத்தியிருக்கலாமே. எல்லாருமே லைக் எல்லா படத்துலயுமே வந்து இந்த செகண்ட் பார்ட்க்கு லீடு குடுக்குறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, நம்மளுமே இந்த செகண்ட் பார்ட்க்கு லீடு குடுக்கணுமா? லைக் குடுக்கணும். லைக் அத வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இன்சர்ட் பண்ண மாரி இருந்துச்சு. பட் ஓவராலா படம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டீசென்ட்டான வாட்ச். தாராளமா நீங்க வந்து ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு தியேட்டர்ல வந்து ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் மெயின் திங் எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த சதுரங்க வேட்டை லக்கி பாஸ்கர் அப்படியே லைட்டா காப்பி பண்ண மாரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பட் இருக்கு. அந்த ஒரு சாயல் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு. பட் அந்த படத்த மைண்ட்ல அப்படியே வச்சுக்கிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வொர்க் ஆவாது. ஸோ ஆரம்பத்துல சொன்ன ஒரே விஷயம் தான். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம, எதுவுமே இல்லாம படத்த போயிட்டு ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா, நல்லாவே வொர்க் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு மட்டும் தான் அந்த மாரி வொர்க் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது, சுத்தி இருப்பாங்கல்ல லைக் படம் முடிச்சுட்டு வெளில வரவங்க கிட்ட சும்மா ரேண்டமா கேட்டு பார்த்தேன். படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? அப்படின்னு. நல்லா இருந்துச்சா? அப்படின்ட்டு பாத்ரூம்ல ஒருத்தர்கிட்ட கேட்டேன். லைக் நல்லா இருந்துச்சா? அப்படின்னு கேட்கும்போது, அவர் அசால்ட்டா நல்லா இருந்துச்சா? நல்லாவே இருந்துச்சு படம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் லைக் ஃபர்ஸ்ட் திங் ஒரு படத்த நம்ம பார்க்குற நானி கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்ல. ஒரு படத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த ட்ரெய்லரு, டீசரு எதுவுமே பார்க்காம போங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமும் பார்க்காம போங்க. உங்களோட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு விஷயத்த, அது வந்து பூர்த்தி பண்ணுதா? அந்த படம் உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்படின்னு பாருங்க அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே ஒரு விஷயம் தான் ரேண்டமா போய் பார்த்தேன். நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது ஃபேமிலியோட தாராளமா நீங்க இந்த படத்த போய் பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ ரிவ்யூவர்ஸ் பேச்சு, என் பேச்சும் சரி, இன்னும் ஒரு சில பேர்லாம் பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட பேச்சும் கேட்டு, ஆஹா! அதிலேயே வந்து ஒரு படத்த வந்து ஜட்ஜ் பண்ணிட வேணாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே, ஓகே அந்த ரிவ்யூவர் நல்லா இல்ல அப்படின்னு சொல்ட்டாங்க. இந்த ரிவ்யூவர் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு, அவங்க சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, அந்த படத்த பார்க்காம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்ல அப்படின்ட்டு நான் நெனைக்கிறேன். படத்த பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.